நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 220ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரு 40 to 50 பாயிண்ட் கேப் அப் மாதிரி நம்மளோட ஃபியூச்சர்ஸ் காமிக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போது இது வந்து ஒரு 250ல் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து ஒரு 320-25 வரைக்கும் வந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 75 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 300ல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஓப்பனிங்கை ஃபிக்ஸ் பண்ணுன்னா, நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255ங்க. ஸோ இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே தாங்க ஓப்பன் ஆகும். 250 to 260 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க நல்ல ஒரு ஏன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகுது, நல்ல ஒரு செல்லிங் வர வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200ங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது ஒரு 200 இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 200 வந்துங்க ஜஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட்டுங்க. அந்த 200 எஸ்எல் கலெக்ட் பண்ணுறதுக்காக அதை பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எண்ட் ஆஃப் டே 200 or above அதில் முடிக்க வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இதாங்க 255ம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்துன்னா 100ங்க. ஸோ 100 கீழெல்லாம் போக வாய்ப்புகளே இல்லைங்க. ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது பார்த்தீங்கன்னா 100 கீழே போக வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே வேறு. ஸோ 200 இல்லைன்னா அதுக்கு மேலே அது முடிக்கதாங்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கீழே போக வாய்ப்புகள் கம்மிங்க. யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. புட் சைடு செல்லிங்கே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குது. நேற்று வந்து அங்கே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க 268. ஸோ 268 விடங்க 250 வந்து பார்த்தீங்கன்னா 250ங்க. 250 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அங்கே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் வேண்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது இனி ஆல் டைம் ஹை தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 57,615ங்களா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவும் பிரேக் ஆக வாய்ப்புகள் இருங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒவ்வொரு லோ வருதுங்களோ, ஸோ இந்த மாதிரிங்க மார்க்கெட்டு ஏறுதுங்களா, திரும்ப இப்படி ஒரு லோ வந்துட்டு திரும்புது பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்ன இது மந்த்லி எக்ஸ்பெரினால் ஒன்லி நிஃப்டி மிட் கேப் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டிலேயும் மிட் கேப்லேயும் என்ட்ரி இருக்குங்க. நிஃப்டி இன்றைக்கி இது எக்ஸ்பெரி இது இருக்குது 200 புட் இருக்குது. இருங்க நான் ஓஐ பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு மிட் கேப் பார்த்துட்டு வந்துடலாங்க. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நான் நேற்று எதிர்பார்த்தேங்க இந்த ஒரு ரேஞ்சு பிரேக் ஆகும்னு நினச்சேன். நேற்று பிரேக் ஆகலை, இன்றைக்கி பிரேக் ஆக சான்சஸ் இருக்குங்க. 372 இருக்குல்லங்க. இது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் ஆக வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த வீக்கெண்டு நாளைக்கு ஃப்ரைடே இருக்குல்லங்க, ஃப்ரைடே வந்துன்னா 400க்கு மேலே தான் முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா அப்புறம் அடுத்த வாரம் வந்துன்னா திரும்ப ஆல் டைம் இதாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 536ங்களா இதாக இருக்கும். ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. நேற்று நம்ம சொன்னதாங்க 100ல் நல்ல ஒரு ஓஏ வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆகிட்டானுங்க. 200லேயும் பில்ட் ஆகிட்டானுங்க ஓரளவுக்கு. இப்போ என்ன ஆகுனா மார்க்கெட்டை கேப் அப்போ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா 200ல் நல்ல ஒரு ஓஏ பில்ட் ஆயிடுவானுங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் செல்லிங் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் திரும்ப ஒரு என்ன சொல்லுங்க ஒரு ஹண்டிங் மாதிரி பண்ணிவிட்டுங்க திரும்ப மார்க்கெட்டை மெதுவாக மேலே ஏற்றிங்க 200ல் முடிக்க வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் இருக்குங்க 200 வந்து 36 ரூபாய்க்கு இருக்குது. 200ஓட ப்ரீமியம் 36 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டுங்க நம்ம இது கட் பண்ணிடலாம். திரும்ப இதோட ப்ரீமியம் மேலே ஏறும். வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை ஹையில் வச்சு செல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 150ல் செல் பண்ணோம். இந்த ப்ரீமியம் வந்து 150ல் செல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கீழே எப்படியும் ஒரு 20 to 15 அந்த ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆச்சுனாங்க அதை கட் பண்ணிவிட்டுங்க கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணோம்னா திரும்ப ப்ரீமியம் மேலே வருங்க. ஒரு 50 கிட்ட வரும். திரும்ப அங்கே வச்சு இன்னொரு நியூ என்ட்ரி போய்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 220ல் இருக்குது. 450ல் செல் பண்ணுது. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து இந்த லெவல் பிரேக் ஆகி இன்னும் கீழே வர வாய்ப்புகள் அதிகங்க. ஒரு 200 கீழே ஒரு 150 ரேஞ்ச் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, நான் லைவ் வரேன். லைவில் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இன்ட்ராடே ஏதாச்சும் செல் பண்ணுறோன்னா கூட புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பனிங் நம்ம அதாவது நம்மளோட அனாலிசிஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணால் நம்ம அதுக்கு ஒரு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவ் வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.